கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனம் வரையிலும் கர்த்தரால் எரேமியாவுக்குண்டான வசனம் என்னென்னா, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படியே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென், அல்லேலூயா. இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கு போன பிறகு உங்ககிட்ட என்ன பேசணும் என்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் குயவன் வீட்டிற்கு எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். பெரிய தீர்க்கதரிசி எரேமியா, அதே மாதிரி தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை எழுதும்போது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி குயவனுடைய கரத்திலே ஒரு களிமண்ணை போல அந்த கர்த்தர் உருவாக்குகிற அவருடைய கரத்தின் ஒரு கிரியை தான் நாம் எல்லாரும் என்பதை உணரும்படியாக அந்த வசனத்தை அழகாக அவர் அந்த இடத்துல எழுதுகிறார். 2 தீர்க்கதரிசிகளையுமே அந்த வசனத்தை அப்படி தான் எழுதுகிறாங்க. கர்த்தர் எரேமியாவை குயவன் வீட்டிற்கு அனுப்புகிறார். எரேமியா பெரிய தீர்க்கதரிசி, அங்கே தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக கர்த்தர் அனுப்பவில்லை. நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நீ போய் எதுவும் பேச வேண்டாம், குயவன் என்ன செய்கிறானோ அதை நீ பாரு, அந்த இடத்துல நான் உன்னோடு பேசுவேன். அந்த இடத்துல ஒரு ரெவலேஷனை கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமீன். அதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக அனுப்பவில்லை, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காக கர்த்தர் அந்த இடத்துல எரேமியாவை அனுப்புகிறார். அப்போது எரேமியா அந்த இடத்துல போகும்போது குயவன் அவன் நாள்தோறும் பண்ணுகிறது போல மண்பாண்டங்களை அவன் வனைந்து கொண்டிருக்கிறான். வனைந்து கொண்டிருக்கும்போது தன் கையிலே ஒரு பாத்திரம் கெட்டு போயிற்று. அப்போது அவன் அதை திரும்ப அதை வேறு பாத்திரமாக அவனுக்கு அந்த குயவன் என்ன விரும்புகிறானோ அதன்படி திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இதெல்லாம் அங்கே நடக்கிறதை எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து இதை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை பார்த்த உடனே தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் இப்படி செய்வேன், அதாவது இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தரால் வனையப்பட்ட குயவனாகிய கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் தான் நாம் ஒவ்வொருவரும். ஆமேன். அவர் வனையும் போது அது கெட்டுப்போனால் அவர் அதை திருத்தமாக செய்யும்படிக்கு மறுபடியும் அதை வனைந்து ஒரு புதிய பாத்திரமாக அவர் பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால், அதாவது குயவன் பலவித பாத்திரங்களை அவன் என்ன செய்கிறான், வனைந்து அதை விற்பனைக்காக கொண்டு வருகிறான். அவன் என்ன எப்படி செய்ய வேண்டுமோ, எப்படி பயன்பாட்டு எது அதிகம் பயன்படுகிறதோ அப்படிப்பட்ட பாத்திரங்களை அதிகமாக வனைகிறான். இன்னும் விலை உயர்ந்தது இருக்கும், விலை குறைந்தது இருக்கும், இப்படி பல விதங்களிலே பாத்திரங்களை குயவன் வனைந்து விற்பனைக்காக வைக்கிறான். அது அவனுடைய விருப்பப்படி அவனுடைய கரத்திலிருந்து பலவிதமான பாத்திரங்கள் உருவாகி வெளியே வருகின்றது. அல்லேலூயா. அப்போது
வனைந்து கொண்டு இருக்கும்போது இங்கே எரேமியா பார்க்குற ஒரு காட்சி என்னென்னா, வனைந்து கொண்டு இருக்கும்போது கரத்திலே அது கெட்டு போகிறது. அல்லேலூயா. கெட்டு போகிறதுன்னா, அந்த குயவன் நினைத்தபடி அந்த பாத்திரத்தை உருவாக்க முடியல. அது அப்படியே அதனுடைய ஷேப், அதனுடைய சைஸு அதெல்லாம் மாறி போகிறது. உடனே அவர் திரும்ப அதை என்ன செய்கிறார்? வனைகிறார். ஆமென். அல்லேலூயா. அதை தான் மத்தேயுவிலே நம்ம பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷத்திலே 18வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். 18-14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்போது யாரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது அது பிதாவினுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் நல்ல ஒரு பாத்திரமாக மாறி பயன்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். அன்றைக்கு ஆதியாகமத்திலே ஏதேனிலே ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் போது அவனை ஒரு நல்ல கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக தான் கர்த்தர் உருவாக்கி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் நன்றாக உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரம் அது தானாகவே தன்னுடைய நிலைமையை தவறி அது கனவீனமாக தன்னாலே சிலவங்க கனவீனமாக மாறுகிறது பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆதாமுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஒரு மகிமையான சரீரம், மகிமையான ஒரு உருவாக்குதலை அந்த இடத்துல உருவாக்கி ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக தான் கர்த்தர் அந்த இடத்திலே வணைந்தார். ஆனால் ஆதாம் அந்த கனத்தை விட்டு அவன் கீழே இறங்கி விட்டான். அல்லேலூயா. தன்னைத்தானே கெடுத்து கொண்டதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது எந்த ஒரு பாத்திரமும் கெட்டு போகிறது பிதாவின் சித்தம் அல்ல. ஒரு மனுஷன் கூட அழிந்து போகிறது, ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு நேராக போகிறது பிதாவின் சித்தம் அல்ல. ஆகவே தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து சகல ஜனங்களின் பாவத்தை அவர் தீர்க்கும்படியாக அவர் பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். சரி, இருக்கட்டுமே. இங்கே குயவனுடைய கரத்தில் எரேமியா பார்க்கும்போது வணைந்து கொண்டு இருக்கிறான். அவன் இந்த களிமண், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே கடைசி பாகத்தில் வரும்போது மிதியிடப்பட்ட களிமண், அது மிதிக்கப்படும் களிமண்ணை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதான களிமண்ணை அந்த குயவன் போய் அதை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து அதில் இருக்கிற தூசி, அதில் இருக்கிறதான கற்கள் எல்லாவற்றையும் பொறுக்கி அதை சுத்தம் பண்ணி அதை நன்றாக தண்ணி விட்டு மிதி அதை முதலாவதாக அந்த களிமண் ஒரு பாத்திரமாக உருவாக வேண்டும் என்றால் அது பல மிதிகளை படுகிறது. அல்லேலூயா. அது மிதிக்கப்படும் போது அது அமைதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு தெரியும், நான் ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாக நான் உருவாக போகிறேன். ஆகவே இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதை நான் சகித்து கொள்ள வேண்டும் என்று அந்த களிமண் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறது. அதை மிதிக்கிறான். அதுக்கப்புறமாக தான் அது திரிகையிலே வருகிறது. அல்லேலூயா. திரிகையிலே அந்த சக்கரத்திலே அவன் வைத்து அது அப்படியே சுடலுகிறது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த படங்களில் நம்ம எத்தனை பேர் நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இது பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு குயவன். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான குயவன் அற்பமானவனாக காணப்படலாம். ஆனால் அவன் செய்கிற அந்த வேலைப்பாடை பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவன் அதை அந்த 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 திரிகையிலே வைத்து அதை சுழற்றும் போது அவனுடைய கை அதை பார்க்கும்போதே சற்று வித்தியாசமாக இருக்கும். எப்படி ஒரு பாத்திரத்திற்கு எப்படி ஒரு பாத்திரத்திற்கு வடிவம் கொடுக்க வேண்டுமோ, எதை அவன் மனதில் நிர்ணயித்திருக்கிறானோ அதன்படி அந்த கை வேலைப்பாடு அப்படி போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படி செய்து கொண்டு இருக்கும்போது அவன் வணைந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பாத்திரம் கெட்டு போகிறது. தன்னுடைய கையிலே அது கெட்டு போகிறது. அதை தூர போட அந்த குயவனுக்கு மனமில்லை. எரேமியா தீர்க்கதரிசி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அதை திரும்ப தன்னுடைய மனதிற்கு ஏற்றபடி அவர் மறுபடியும் திருத்தமாய் செய்யும்படிக்கு, அப்போ முதல்ல செய்ததில் சின்ன குறைபாடுகள் இருக்கிறது. அவர் நினைத்தபடி வரல, அது ஒழுங்காக வரல, அவருடைய பிளான் படி வரல, அவருடைய திட்டப்படி வரல, அவர் எண்ணினபடி அந்த பாத்திரத்திற்கு வடிவம் வரல. அதனால் அவர் என்ன செய்கிறார்னா திரும்பவும் திருத்தமாய் செய்யும்படி தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேறே பாத்திரமாக வணைகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே தான் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த இடத்துல தான் இருக்கிறது. அது கெட்டு போனதை அவன் அதை தூர போட மனதில்லை. அந்த குயவன் திரும்ப அதை அதை எப்படியாவது அதை ஒழுங்குபடுத்தி அதை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? திருத்தமாக செய்யும்படிக்கு தன்னுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதோ, அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணம் வைத்திருந்தாரோ அந்த ரூபம் அதற்கு வருகிறது வரையிலும் அதை அழகான ஒரு பாத்திரமாக வணைந்து அதை வெளியே கொண்டு வருகிறார். இப்போது அது ஒரு புதிய பாத்திரமாக வெளியே வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போது அந்த பாத்திரம் உபயோகத்திற்கு ஒத்ததாக காணப்படுகிறது. அல்லேலூயா.
அப்போதான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அல்லேலூயா. இந்த குயவன் ஏன்னா முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தாவே நீரங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆமென். நம்ம இப்போ பிதாவாகிய தேவன் குயவனாக இருந்து களிமண்ணாகிய நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு மண்ணை எடுத்து தான் அவர் ஆதியிலே மனுஷனை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆமென். கனமான பாத்திரமாக தான் அவனை கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் அவன் கனவீனமாக மாறிவிட்டான். இங்கே இந்த பாத்திரத்தை ஆண்டவர் சொல்லி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நான் உங்களுக்கு இப்படி செய்யக்கூடாதோ? அல்லேலூயா. இப்படி உங்களை திரும்பி வணையக்கூடாதோ? ஏன்னா நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீங்க. கடைசியில் அந்த வசனத்தில், இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போது குயவனுடைய கரத்தில் களிமண் இருக்கிறது போல இஸ்ரவேல் வீட்டாரே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். ஆமென். அவர் நம்மை வணைவார். வணைந்து கொண்டு இருக்கும்போது சில ப்ராசஸ் வழியாக நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த களிமண் முதலாவதாக அது மிதியிடப்படுகிறார். நன்றாக அதை மிதிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிப்பாங்க. குயவனை நன்றாக வேலை செய்கிறான். இந்த களிமண் அதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறது. அதுக்கு தெரியும், நான் ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாக வெளியே வருவேன் என்று. அது அப்படியே அமைதியாக எல்லா வேதனைகளையும் அதை சகிக்கிறது. அதற்கு அப்புறமாக அது திரிகையிலே கொண்டு வந்து அதை வணைந்து அதை அவன் நினைத்த ஒரு பாத்திரமாக, ஒரு வடிவம் கொடுத்து அதை பாத்திரமாக செய்து, அதுக்கப்புறமாக அதை அக்கினியிலே அதை சுட்டு அதை வேக வைத்து அது நல்ல உடையாதபடி அது ஒரு நல்ல மண்பாண்டமாக அதை வெளியே எடுக்கிறாங்க. அல்லேலூயா. இவ்வளவு ப்ராசஸையும் அது கடந்து வெளியே வரும்போது தான் அது உபயோகிக்கிற ஒரு பாத்திரமாக வெளியே வருகிறது. ஆமென். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதே இதில் நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். ஆமென். சில கர்த்தர் நம்மை உருவாக்கி அவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் இப்பேற்பட்டதான ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரும். பாடுகள், பிரயாசங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் கடந்து வரும். அப்போது நம்ம நினைக்கணும், இது கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம உடைத்து சிலவங்களை கர்த்தர் உருவாக்குகிறவர். அல்லேலூயா. சில பாத்திரங்கள் அப்படியே உருவாகி வரும். சில பாத்திரங்கள் கையிலே கெட்டு போனதாக இருந்தால் அந்த கெட்டு போனதை ரட்சிக்க தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த கெட்டு போனதை அவர் திரும்பவும் வணையும் போது திரும்பவும் வலிதான் உண்டாகும். ஆமென். அதற்கு நாம் அர்ப்பணித்தோம் என்றால் ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 9வது அதிகாரம் 20-21 வசனத்திலே, அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்குனவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்குனா என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இங்கே பவுலுடைய வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அதே மாதிரி தான் எழுதுகிறாரு. இங்கே மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாகவும் இன்னொன்று கனவீனமான பாத்திரமாகவும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஏன் நீ இப்படி என்ன செய்கிறாய் என்று கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அப்படி முந்தின வசனத்திலே ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலே, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? உருவாக்கினவர் கர்த்தர். அவர் ஏன் இப்படி உருவாக்குகிறார்? ஏன் இப்படி என்னை உடைக்கிறார்? ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது என்று நாம் சொல்ல நமக்கு தகுதி இல்லை. நமக்கு அதற்கான பெர்மிஷன் கிடையாது. அல்லேலூயா. அவர் உருவாக்கும் போது நாம் அதற்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மை உருவாக்கி அவர் நம்மை விலையேறப்பெற்ற பாத்திரமாக நம்மை பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாத்திரம் உருவாகிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அல்லேலூயா. இந்த மிதியிட்ட களிமண் மாத்திரமே அது உருவாக்கப்படுகிறது. சாதாரண களிமண் அநேக மண்கள் இருக்கலாம். மண் எங்கிருந்து இருந்தாலும் அது அங்கேயே இருக்கும். அதை குயவனுடைய கரத்தில் அவன் எடுத்து கொண்டு வந்து அதை மிதியிட்டு அதை நல்லா பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அது பாத்திரமாக உருவாக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பல பாத்திரங்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாத்திரம் என்று அந்த குயவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். இதை எப்படி உருவாக்கணும்,
உருவாக்கணும், இதை எந்த சைஸில் உருவாக்கணும், எப்பேற்பட்ட வடிவம் இதற்கு கொடுக்கணும், இது எதற்கு பயன்படுத்தணும் என்பதெல்லாம் அந்த குயவனுடைய விருப்பப்படி தான், நம்முடைய விருப்பப்படி அல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்தில் நாம் களிமண்ணாக இருக்கிறோம். அவர் நம்மை பல பாத்திரங்களாக பயன்படுத்த அவர் என்ன செய்கிறார்? உருவாக்குவார். உருவாக்கும் போது பல பாடுகள் வழியாக நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போது அவர் எதற்கு நம்மை உருவாக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பாடுகள், சில பிரயாசங்கள், சில வேதனைகள், சில நெருக்கங்கள், கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னால் முடியாது என்று அப்படியே போய் விடுவாங்க. அந்த பாத்திரம் அது என்ன பாத்திரம்னா, அது பயன்படுத்த முடியாத பாத்திரம், அது ஒதுக்கி போடப்பட்ட பாத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த குயவனுடைய இஷ்டத்துக்கு அர்ப்பணிக்கிற அந்த களிமண் ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாக வெளியே வரும். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. குயவனாகிய கிறிஸ்து நம்மை உருவாக்குவதற்காக நம்மை அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. எப்பேற்பட்டதான சூழ்நிலையிலும் அவருடைய கரத்தில் நாம் இருந்தால், சத்துரு எப்பேற்பட்ட உடைவுகளை கொண்டு வந்தாலும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணை அவனால் பறிக்க முடியாது. அல்லேலூயா. அவர் உருவாக்க நினைத்தது அது யாராலும் தடை செய்ய முடியாது. அவர் உருவாக்கியே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது எப்படி கட்டு போனாலும், அது வணையும் போது சில கஷ்டங்கள், நெருக்கங்களில் சோர்ந்து போனாலும் அவர் அதை கைவிட மாட்டார். அவர் என்ன பிளான் வைத்திருக்கிறாரோ அந்த பிளானிலே அதை உருவாக்கி அவர் பயன்படுத்துகிறது வரையிலும் அவருடைய கரத்திலே வைத்து அவர் பாதுகாப்பார். ஆமீன். அதற்கு அப்புறமாக அவர் அதை பயன்படுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான பாத்திரங்கள், அல்லேலூயா, எல்லாமே ஒரே யூஸுக்காக இருக்காது. பலவிதமான பயன்பாட்டிற்காக பல பாத்திரங்களாக நம்மை கர்த்தர் வணைந்து பயன்படுத்துகிறார். ஆமீன். அல்லேலூயா. உள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு மண் பாத்திரம் வெளியே கொண்டு வந்து அதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமீன். அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையாக இருக்கலாம், அல்லேலூயா, பாடுகளின் வழியாக இருக்கலாம், பிரயாசங்களாக இருக்கலாம், நெருக்கங்களாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையின் வழியாக கர்த்தர் உருவாக்கி அது உள்ளே உருவாக்கப்படுகிறது. அது அப்படியே சில பாத்திரங்கள் அது வேகும்போது என்னால் முடியாது என்று அது நெறிந்து விடுகிறது, அது உடைந்து விடுகிறது. உடைந்து போனால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் குயவனுக்கு கையில் குயவன் அந்த திரிகையிலே வனைந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய ஷேப்பு மாறி போச்சுன்னா அந்த நேரத்திலே அவர் அதை திரும்ப வனைய அதை என்ன செய்வார்? அதை உருவாக்கி திரும்பவும் உருவாக்குவார். ஆனால் அது முடிந்து அடுத்த ப்ராசஸுக்குள்ளாக போகும்போது அது என்னால் முடியாது, என்னால் இதை சகிக்க முடியாது என்று அது தன்னை அர்ப்பணிக்காமல் இருந்தால் அந்த பாத்திரம் உபயோகிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இங்கே உள்ளே உருவாக்கப்பட்ட இந்த பாத்திரம் வெளியே கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. உள்ளே உருவாக்கப்பட்டதான பாத்திரங்களை கர்த்தர் சபைக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரங்களாக விலையேறப்பட்ட பாத்திரங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கிறதான தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரும் விலையேறப்பட்ட பாத்திரங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு பயன்பாட்டிற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையிலே கர்த்தர் ஊழியர்களை பல ரேஞ்சிலே கர்த்தர் வைத்திருக்கிறார், பல விதத்திலே உருவாக்கி இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பயங்கரமாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் பல பல குகைகளிலே பல ப்ராசஸுக்குள்ளாக அவர்களை கர்த்தர் கடத்தி அவர்களை ஒரு நல்ல பாத்திரமாக கர்த்தருடைய திட்டப்படி அவர் நினைத்தபடி அவருடைய பிளான் படி அவர் அந்த பாத்திரமாக அவர்களை உருவாக்கி தான் அவர் பயன்படுத்துகிற உருவாக்க அர்ப்பணித்த பாத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 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 அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக, சுவிசேஷகர்களாக, தீர்க்கதரிசிகளாக பல பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையிலே ஒவ்வொரு இடங்களிலே வைத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியையாகிய அந்த பாத்திரங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பயன்படுகிறோமா? இல்லை, இந்த குயவனுடைய கரத்தில் இந்த மிதிப்பட எனக்கு விருப்பம் இல்லை, இந்த 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 திரிகையிலே அதை சுற்றும்போது அதுவும் கஷ்டம்தான். அல்லேலூயா. பயங்கரம் சுற்றி வரும்போது தலை சுற்றுறது மாதிரி தான் இருக்கும். இந்த பாடுகளெல்லாம் என்னால் பட முடியாது என்று சொல்லி அதிலே இல்லை, எனக்கு இது வேண்டாம் என்று ஒதுங்கி விடுகிறோமா? இல்லை தேவ பிள்ளைகளை, அதற்காக நாம் அர்ப்பணிக்கும் போது அல்லேலூயா, அவர் விரும்பினபடி அல்லேலூயா, குயவன் எதை செய்யப்படி தன் பார்வைக்கு அவர் சரியாய் தான் நம்ம செய்வார். நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நம்ம பார்வைக்கு ஐயோ இது தப்பாக இருக்கிறது, ஆண்டவர் கூட ஏன் இப்படி செய்கிறார் என்கிறதா
பலவிதமான கேள்விகள் பலருடைய வாழ்க்கையில் வரலாம். இல்லை, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி தான் நம்மை வணைகிறார். ஆமேன், அல்லேலூயா. அவர் உருவாக்குகிறவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அதை எப்படி உருவாக்கணும், எப்படி தட்டணும், எப்படி என்ன செய்யணும் என்பதெல்லாம் உருவாக்குகிறவருக்கு தெரியும். அவருடைய விருப்பத்திற்கு நாம் விட்டு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மை சரியானபடி உருவாக்கி ஒரு நல்ல பாத்திரமாக நம்மை அவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் 10வது அதிகாரம் அதனுடைய 8, 9வது வசனத்திலே, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுகிறீர் என்பதையும் நினைத்திரலும். ஹல்லேலூயா. யோபு இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உம்முடைய கரம் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்குனது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இப்போ களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக பண்ணினீர். ஆமேன், அல்லேலூயா. திரும்ப ஒரு உடைவு வருகிறது யோபுவுக்கு. அல்லேலூயா. உடைவு என்றால் சாதாரண உடைவில் தூளாக சின்ன பின்னமாகி போனது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம். அவர் சொல்லுகிறார், களிமண் போல என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே, அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என்னை மறுபடியும் நீ தூளாக உடைத்து நொறுக்கினீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த உடைவிலே யோபு தோற்று போகவில்லை. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு புதிய பிளான்ல, ஒரு புதிய வசலாக யோபு வெளியே வருகிறார். ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். ஆமேன், ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். ஏன்னா உடைவில் அவர் அதோட இனி வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே வேண்டாம் என்று அவர் ஒதுங்கி போயிருந்தாருன்னா கர்த்தர் கண்டிருக்க மாட்டார். அது அப்படியே அது பயன்படுத்தப்படாத ஒரு பாத்திரமாக போயிருக்கும். ஆனால் நீர் என்னை உருவாக்குனீங்கப்பா, இப்போ நீங்கள் உடைத்து தூளாக்குனீங்க, மறுபடியும் என்னை உருவாக்குவீர் என்று எனக்கு தெரியும் என்பதை யோபு நன்றாக அறிந்திருந்தார். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான சோதனைகள் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமேன், அல்லேலூயா. உடைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தர் மறுபடியும் உங்களை உருவாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த குயவனுடைய கரத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, அதற்கு நீங்கள் அர்ப்பணித்தீங்கன்னா மறுபடியும் அவர் உருவாக்குவார். இன்னொரு பாத்திரமாக, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இதுவரை பயணித்த பாதைகள் அல்ல, இதுவரை இருந்த இடங்கள் அல்ல, இதுவரை நீங்கள் பேசி பழகின இடங்கள் அல்ல, இதுவரைக்கும் நீங்கள் கண்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அல்ல, இதற்கு மேலாக ஒருபடி மேலாக உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமே இந்த உடைவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவரே, ஒரு புதிய பாத்திரமாக என்னை திரும்பவும் நீர் உருவாக்குங்கப்பா என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் ஒரு புதிய பாத்திரமாக உங்களை உருவாக்கி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் இன்றைக்கு மக்கள் விரும்புவது, அல்ல மனிதர்கள் ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் மனிதர்கள் விரும்புவது, அல்லது இன்றைக்கு சபை விரும்புவது என்ன? அந்த ஆசீர்வாதமான பாத்திரங்களை மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்ப்பதற்கு பகட்டான பளபளப்பான, அல்லேலூயா, பார்க்க அந்த வெசல் எப்படி இருக்கணும், பார்வைக்கு ஒரு அழகு இருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு விரும்புகிறாங்க. ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் விரும்புகிறது உடைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் மாத்திரமே. அல்லேலூயா. ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய பார்வைக்கு பளபளப்பானதோ ஆசீர்வாதமானதோ, உலக ஆசீர்வாதத்தில் ரொம்ப உன்னத நிலையில் இருக்கிறவர்களே அல்ல கர்த்தர் விரும்புவது, உடைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் விரும்புவது. ஏன் தெரியுமா? உடைக்கப்பட்டது மறுபடியும் அவருடைய கரத்தில் வரும்போது அது ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாக அவர் வணைந்து அதை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பயன்படுத்தும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த நன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உடைக்க அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. அவர் விரும்பினபடி, சில நேரங்களில் நம்ம விருப்பப்படி நம்ம என்ன செய்கிறோம், பயணிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு எதையும் செய்ய கர்த்தர் நம்மை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற விலையேறப்பெற்ற களிமண் பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய விருப்பப்படி எதையும் செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்திற்கு நாம் வருகிறது வரைக்கும் சில கர்த்தர் பொறுமையாய் காத்திருப்பார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் உடைக்க வேண்டிய இடத்துல அவர் உடைப்பார். உடைத்தாலும் அது நாம் அப்படியே அமிழ்ந்து போவதற்காக அல்ல, நாம் அப்படியே விழுந்து போவதற்காக அல்ல, மறுபடியும் நம்மை உருவாக்குவதற்காக என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஆமே, அல்லேலூயா. ஏன்னா அவர் மறுபடியும் உருவாக்கி அதை பயன்படுத்துவார். பயனற்றதாக இருக்கிறதை விட கர்த்தர் உடைத்து நொறுக்கி மறுபடியும் உருவாக்கி அது பயன்படுத்தும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் மூலமாக தான் இன்றைக்கு சபைகள்
அதிகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாலத்திலே நாம் பார்ப்போம்னா பல பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டு தான் ஊழியங்களை ஆரம்பித்தாங்க. அந்த ஊழியங்கள் வளர்ந்தது, ஹல்லேலூயா, பெருகின்றது, தேவ அன்பிலே நிலை நின்றது, சத்தியத்திற்கு சாட்சியாக நின்றது. அதாவது எல்லாவற்றிலேயும் சத்தியத்திலே கரெக்டாக நின்றது. அது உடைக்கப்பட்ட தேவ மனிதர்களுடைய அந்த அவர்களை கர்த்தர் பயன்படுத்தின விதங்கள், ஹல்லேலூயா, உடைத்து நொறுக்கி கர்த்தர் அவர்களை உருவாக்கி கனத்துக்குரிய பாத்திரங்களாக உருவாக்கி பயன்படுத்தி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ விதமான உபதேசங்கள், எத்தனை விதமான இன்றைக்கு உடைக்கப்படுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஹல்லேலூயா. எல்லாமே ஆசீர்வாதம். உனக்கு கஷ்டம் இல்லை, உனக்கு நெருக்கம் இல்லை, உனக்கு வியாதி இல்லை, உனக்கு மரணம் இல்லை, உனக்கு பட்டினி இல்லை, பசி இல்லை. இதுதான் இன்றைக்கு அரைகுறையாக ஒரு அறவேக்காடு அனுபவத்தில் தான் இன்றைக்கி பெந்தேகாஸ்டல் அனுபவங்கள் போய்கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையை இதை உடைத்து நீ உருவாக்கப்பட்டவள் என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, உடைத்து நீ உருவாக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தால் உன்னுடைய ஊழியத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். உங்கள் ஊழியத்திலே இருக்கிறதான ஒரு மேன்மை, ஒரு மகிமை, அதை கர்த்தர் தருகிறார். மேன்மையும் மகிமை என்பதை மற்றவர்கள் காணும்படியாக கர்த்தர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் கர்த்தருக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. கெட்டு போனதை ரட்சிக்க தான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். கெட்டு போயிருக்கிறதா, ஹல்லேலூயா, வாழ்க்கையில் இனி இது உதவாது, இனி இதை எதுவுமே செய்ய முடியாது என்று சில குடும்பங்களை, சில பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் வேதனைப்பட்டு, ஐயோ இப்படி இருக்கிறதே வாழ்க்கை, ஆவிக்குரிய குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்துக்கொண்டோம்னா மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளான அனுபவத்துக்குள்ளாக கடந்து கொண்டு போயிருக்கிறது. அன்பான பெற்றோர்களை, கர்த்தருக்குள்ளே நீங்கள் ரொம்ப திட்டமானதாக இருங்க. கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் கர்த்தர் வந்தார்கள். உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. அவர் மறுபடியும் அந்த திரிகையிலே வனைவார். ஆமென். ஹல்லேலூயா. வனையும் போது சில ப்ராசஸ் இருந்தாலும், சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் மகிமையான பிள்ளைகளாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பெற்றோர்கள் இன்றைக்கு விடுகிற கண்ணீர்கள், ஹல்லேலூயா, அவர்கள் படுகிறதான வேதனைகள், அழுகைகள், உபவாசங்கள், ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஏற்ற காலத்திலே, அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய குயவனுடைய கரத்திலே அவர்கள் வரும்போது, ஆண்டவரே என்னை உடைத்து, என்னை நொறுக்கி, என்னை உருவாக்குங்கன்னு அவர்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களை உருவாக்குவார். ஆமென். எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் விட மாட்டார். திரும்பவும் கொண்டு வந்து ஒரு நல்ல புதிய பாத்திரமாக, ஆமென், ஒரு புதிய வசலாக அவர்களை வணைந்து கர்த்தர் என்ன மனதில் நினைத்திருக்கிறாரோ, அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படி அந்த பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி பயன்படுத்துகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் உருவாக்கப்படுகிறது. கெட்டுப்போன ஒரு பாத்திரம் தான் மறுபடியும் உருவாக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது பலவிதமான பாத்திரங்களை பற்றி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஹல்லேலூயா. இங்கே தாவீது சொல்லும்போது உடைந்த பாத்திரம், ஒரு உடைந்த பாத்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தாவீதை கர்த்தர் மறுபடியும் என்ன செய்தார்? வணைந்து அவர் பயன்படுத்தினார். ஆமென். அவர் குயவனுடைய கரத்தில் இருந்தபடியினால, குயவனுடைய இஷ்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால அந்த உடைந்த பாத்திரத்தை கர்த்தர் மறுபடியும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்கப்பா, உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்வீராக என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னை உடைக்கப்பட்ட தன்னை ஆண்டுடைய கரத்திலே மறுபடியும் வணையும்படியாக அவர் அர்ப்பணித்த போது கர்த்தர் ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாக அவரை வணைந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது பெண்களை பற்றி அங்கே சொல்லப்போ பலவீனமான பாண்டம். ஹல்லேலூயா. பலவீனமான பாத்திரம். இன்றைக்கு பலவீனமான பாத்திரமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பலனுள்ள பாத்திரமாக மாறும்படியாக குயவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. இந்த பலவீனமான பாத்திரத்தை, இந்த பலவீனமான பாண்டத்தை அவர் ஒரு பலனுள்ள பாத்திரமாக அவர் வணைந்து அவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, நான் பலனற்று இருக்கிறேனே, என்னால் எதுவுமே செய்ய முடியலை, கர்த்தருக்காக நான் எதையுமே செய்ய முடியலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை என்று இருக்கிறீங்களா? தெய்வ பிள்ளைகளை, பலனற்று போன உங்களை கர்த்தர் பலமுள்ள பாத்திரமாக, ஹல்லேலூயா, ஒரு வித்தியாசமான ஒரு 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 பாத்திரமாக, ஹல்லேலூயா, ஒரு புதிய பாத்திரமாக அவர் உங்களை வணையபடிக்க அவருடைய கரத்திலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஒரு பலனுள்ள பாத்திரமாக பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே பவுலை
குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவர் சவுலை பவுலாக மாற்றி கர்த்தர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லேலூயா சில ப்ராசஸ் வழியாக கர்த்தர் கடத்தி தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். அவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை அவர் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக அவர் பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக அவர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது உடைந்த பாத்திரத்தை போல இருந்த சங்கீதக்காரனை கர்த்தர் உருவாக்கி இப்போ நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் விலையேறப்பட்ட பாத்திரமாக கர்த்தர் திருப்பி வணையும் போது சில வேதனைகள் இருந்தாலும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நம்மை மாற்றுவார். அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தை தான் அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவார். ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வாழ்க்கையிலே வரும்போது ஆண்டவரே இது ஏனென்று கேட்கிறவர்களாக அல்ல. அல்லேலூயா. அன்றைக்கு எரேமியா இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீ எதையும் பேச வேண்டாம், எதுவுமே நீ செய்ய, நீ அங்கே போய் பாரு, அந்த குயவனுடைய கரத்தை பாரு, அவன் என்ன செய்கிறான் அதை மட்டும் நீ பாரு, பேச வேண்டியதை நான் பேசுவேன் என்று கர்த்தர் சில வெளிப்பாடுகளை அந்த இடத்துல கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சில அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருங்க. சில ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்கு கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குகிறது உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக நான் மாற வேண்டும் என்பதற்காக என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் இதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், கெட்டுப்போன அனுபவத்தில் இருந்தாலும், அல்லேலூயா, உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்த, அதை ஒரு புதிய வசலாக மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வெளியே வரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதை வாங்க போகிறவர்கள் அதை பார்க்கும்போது இந்த இப்பேற்பட்ட வேதனையை அனுபவித்தது அவர்களுக்கு தெரியாது, அந்த பாத்திரத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. இவ்வளவு விலை மதிப்புள்ள அந்த பாத்திரத்துக்கு தெரியும். அந்த குயவன் அதற்கு ஒரு விலை மதிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விலையை அது கேட்கும்போது மற்றவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். மற்றவருடைய கண்கள் காண, அல்லேலூயா, அல்லேலூயா, உன்னை எதிர்த்த சத்துருக்களுடைய கண்கள் காண, அல்லேலூயா, உனக்கு எதிராக இந்த பலவான்களுடைய கண்கள் காண, உனக்கு விரோதமாக எழுப்பின ஐஸ்வர்யவான்களுடைய கண்கள் காண, கர்த்தர் உன்னை விலை மதிப்பற்ற ஒரு பெரிய பாத்திரமாக, ஒரு விசேஷமான பாத்திரமாக அவர் உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பாத்திரங்கள் பல விதத்தில் பல இடங்களிலே உபயோகப்படுகிறது. அது பல இடங்களில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல அது வைக்க வேண்டுமோ அந்த பாத்திரத்தினுடைய மேன்மைக்கு ஏற்றவாறு அந்தந்த இடங்களிலே அது வைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்படுகிறது. அது அலங்கரிப்புக்காக வைக்கப்படுகிறது, பார்வைக்காக வைக்கப்படுகிறது, அதை பயன்படுத்துவதற்காக வைக்கிறாங்க. அது ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய அதனுடைய ரூபத்தின்படியும் அதனுடைய சைஸின்படியும் அதனுடைய தேவையின்படியும் அதை பயன்படுத்துகிறாங்க. அது விலை மதிப்பற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை வாங்குகிற நமக்கு தெரியாது, அது பட்ட பாடுகள் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அந்த பாத்திரத்துக்கிட்ட கேட்டால் அது சொல்லும். அல்லேலூயா. அந்த மண்பாட்டத்துக்கிட்ட கேட்டால் அது சொல்லும், நான் இன்னொரு இடத்துல யாருக்குமே வேண்டாத ஒரு இடத்துல வெறும் களிமண்ணாக இருந்தேன். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து இந்த குயவன் என்னை தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வந்து என்னை மிதித்து, அல்லேலூயா, என்னை உருவாக்கி திரிகையில் என்னை வணைந்து அவருக்கு விருப்பமாக என்னை வணைந்து அதை அடுத்து தீயினூடாக, அல்லேலூயா, அக்னியினூடாக அதை சுட்டு அதை வேக வைத்து ஒரு நல்ல பாத்திரமாக என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. அதுதான் நான் இன்றைக்கு இவ்வளவு அழகாக இருக்கிறேன், இவ்வளவு பயன்படுகிறேன். அல்லேலூயா. இவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறேன், இவ்வளவு கனத்துக்குரியதாக இருக்கிறேன் என்று அந்த பாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கு அல்லேலூயா அன்பான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, இப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை விலையேறப்பெற்ற பாத்திரங்களாக மற்றவருடைய கண்கள் காண, இந்த பாத்திரம் ஐயோ இப்படி இருந்தது,
இருந்தது, இது யாருக்கும் வேண்டாததாக இருந்தது, இது எப்படி இந்த நிலைமைக்கு வந்தது என்று பிறர் யோசிக்கும்படி ஹல்லேலூயா நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள், நம்மை அற்பமாக எண்ணினவர்கள் நம்மை பார்க்கும்போது ஐயோ இந்த பாத்திரம் ரொம்ப வேண்டாமல் எல்லாரும் ஒதுக்கி போட்டிருந்தாங்களே, இன்றைக்கு எப்படி இது இவ்வளவு ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாக இந்த இடத்திலே பயன்படுகிறது என்று எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வகையிலே கர்த்தர் உடைத்து நொறுங்கி போன உங்களை உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவர் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. குயவனுடைய கரத்திலே களிமண், அவருக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி அவர் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். சில வேளை அவர் வனைத்து கொண்டு இருக்கும்போது அது கெட்டு போகலாம், அதோடைய பிளான் மாறுச்சுன்னா அவர் திரும்ப நம்மை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார். அந்த திட்டத்தின்படி அது சரியாக வரலைன்னா திருப்பி நம்மை வணைவார். ஹல்லேலூயா. அப்போது சில உடைவுகள், சில நெருக்கங்கள், சில நொறுக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் அதை அழிப்பதற்காக அல்ல, உன்னை பயன்படுத்துவதற்காக. ஆமேன். ஹல்லேலூயா. அதை மறந்து விட வேண்டாம். அர்ப்பணிப்போமா? குயவனை நம்முடைய கரத்தில் நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம், உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்களை வனைந்து பயன்படுத்துங்க என்று நம்ம அர்ப்பணிப்போமாம். ஹல்லேலூயா. 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 நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். குயவனாகி உங்களுடைய கரத்தில் நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் எங்களை உருவாக்கி எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கும் போது ஏற்படுகிற வேதனைகள், ஆண்டவரே நெருக்கங்கள், இது எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே சகித்து, ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா, அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து அப்பா உங்களுடைய கரத்திலே ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக வெளியே வர நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களை உருவாக்கி எங்களை பயன்படுத்துங்கப்பா. எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நெருக்கத்திலும் பாடுகளில் சில பாத்திரங்களை கர்த்தர் வனைந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அது அவருடைய வாழ்க்கையில் சில பாடுகள், வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்களை கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை கர்த்தர் உணர செய்வீராக ஆண்டவரே. உன்னை உடைத்தது, உன்னை நொறுக்குனது நீ அழிந்து போவதற்காக அல்ல, உன்னை உருவாக்கி உன்னை பயன்படுத்துவதற்காக என்பதை கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு பேசுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கத்தில் இடைப்படுவீராக ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக வனைந்து ஆண்டவரே நீர் பயன்படுத்துவீராகப்பா. இந்த கடைசி காலத்திலே அப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு எந்த விதத்தில் கர்த்தாவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற நம்முடைய மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. குயவனாகி உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.